வெள்ளைப்பூடு குழம்பு வைக்க போகிறோம். ஸோ வெள்ளைப்பூடு பச்சை நிமிஷத்தில் என்ன பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூடு குழம்பு. ஸோ வெள்ளைப்பூடு வந்து ஒரு 10 வெள்ளைப்பூடு எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் தான் எனக்கு அளவாக வச்சுருக்கேன். இது வந்து குழம்பு நம்ம கூட்டு வைப்போம் இல்லையா. ஸோ அதுக்கான வெங்காயம் கைப்பிடி அளவுக்கு அதை உரித்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ண பார்க்கலாம் வாங்க. ஊற்றிக்கலாம், சும்மா லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த சின்ன வெங்காயத்தை போல் நம்ம அதை போட்டு வதக்கூட போகிறோம். ஸோ இந்த 2 தக்காளி எடுத்துட்டு நம்ம 2 வெங்காயம் வதக்கிறதுலேயே அறுத்து போட்டுருவோம். நான் 2 தக்காளி எடுப்பேன். நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு எவ்வளோ அந்த தக்காளி எடுக்கலாம். 2 தக்காளி மேக்ஸிமம் இந்த குழம்புங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நம்ம இது தக்காளின்ற நீர் ஸோ அளவாக எடுத்தாலும் நமக்கு ஒரு நல்லது தான். போட்டு நல்லா அப்படி வதக்கணும். நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். வதங்கின பிறகு நம்ம ஒரு 2 தேங்காய் எடுப்போம். தேங்காய் எடுத்து அப்படியே நம்ம அரைக்கிறக்காக வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு சில நேரம் வேகாது. ஸோ முழுசாக இருக்கும். சில பேருக்கு 10 தான் நம்ம அளவு போட்டோம் கம்மியாக இருக்கும். ஸோ நிறையா போட்டோம்னா குழந்தைங்களும் சாப்பிட்றாங்க. குட்டியாக இருக்குது அப்படின்ட்டு நல்லா வெந்துருவேம்மா. அதனால ஸோ நான் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். குழம்பு ஃபேமிலிக்கு எவ்வளோ தேங்காய் வச்சுருக்கேன் அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. 2 எடுத்தாலே நார்மல் தாங்க. அது நம்ம நைட் வரைக்கும் அந்த குழம்பு வச்சுக்கலாம். ஸோ நிறையா வரும். இந்த நம்ம எப்பயும் நம்ம வச்சு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி வதங்கிடுச்சு. தக்காளி வெங்காயம் 2 நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு லைட் ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஏன்னா அதே வடசட்டிலே எண்ணெய் ஊற்றிட்டு இந்த ஒரு வெங்காயம் தப்பி தவிர இருந்துச்சு. ஸோ நானும் மறந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கடுந்து இருக்குது. நம்ம கடுந்துலாம் அளவாக போட்டுக்கலாம். அது கூட நீங்கள் வெந்தயம் தாளிப்புக்காக கொஞ்சம் ஸ்பீடில் வச்சிடலாம். அதனால் அப்போ தான் கொஞ்சம் வேகமாக வெடிக்கும். லைட்டாக அப்படி பண்ணி விட்டுடலாம். வேகமாக வரும் அப்படிங்களா. இது கூட நம்ம கருவேப்பிலை தாளிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் வச்சுக்கலாம். கருவேப்பிலை வச்சுட்டு அது கூட வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் போட்டு நல்லா சிந்த வதக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு அப்போ நம்ம அரைச்சி விழுது அப்படியே அதில் ஆட் பண்ணுவோம். அந்த எண்ணெய் ஃபுல்லாக அந்த ஆட மாதிரி இந்த வெள்ளைப்பூடு ஃபுல்லாக அதுலேயே நீக்கணும். அப்புறம் வேகமாக வதங்கும். நம்ம வதக்கையிலே பயணமாக இருக்கும். வெள்ளைப்பூடு செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு எப்பயாவது நம்ம அடிக்கடி முட்டை இது சாப்பிட்றோம் இல்லையா. ஸோ வாய்க்கு ஃபுல்லாக சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த மாதிரி வெள்ளைப்பூடு கொஞ்சம் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா டைம் இருக்காது. ஏன்னா வெள்ளைப்பூடு உரிக்க ரொம்ப நேரம் எடுக்கும். அந்த சில பேர் வறுப்பு செய்ய சொல்லுவாங்க. அது எனக்கு அது இது பண்ணுவேன். ஆனால் நான் நைட்டே ஊற்றி வச்சுட்டேன். ஸோ இது கூட நம்ம இந்த மசாலா பொடியும் போட்டுக்கலாம். அந்த மசாலா பச்சை ஸ்மெல் வராமல் இருக்குது. இது கூட நான் உப்பும் கொஞ்சம் அளவு எவ்வளவோ அளவு போட்டுருவேன். இந்த மசாலா நல்லா வதக்கி விட்டுருவேன். விருதாக வச்சா தொக்கு ஊறுகான்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு பொடியை நான் போட்டுக்க மசாலா பொடியை நல்லா வதங்கி நல்லா குழஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா ஊறுகாய் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சில மிக்சர் அடிச்சும் பண்ணுவாங்க. வெள்ளைப்பூடை லைட்டாக மிக்சர் அடித்து அது ஒரு கெட்டியான வெள்ளைப்பூடு போட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அரைச்சது அப்படியே அதில் கொட்டிடலாம். இது அப்படி லைட்டாக அப்படி சின்ன வச்சுக்கோங்க. சில பேர் கெட்டியாக வைக்கிறவங்க வைப்பாங்க. வச்சாங்கன்னா 2 மணி நேரம் தாங்கும். மதியம் வரைக்கும்ன்றவங்களுக்கு இது அளவுக்கு இந்த கெட்டியாக போதும். இது கூட தண்ணியை ஊற்றிவிட்டா கெட்டியான வெள்ளைப்பூடு குழம்பு. நான் என்ன கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இது கூட புளியை கரைச்சி விட்டுருவேன். ஸோ அந்த டேஸ்ட் வரணும் அப்படின்றக்காக நான் நைட் வரைக்கும் நம்ம குழம்பு வைப்போம். வெள்ளைப்பூடு கொஞ்சம் நைட் வரைக்கும் வேணும்னுவாங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு புளி எடுத்துருப்பேன். ஸோ அந்த புளி நம்ம லாஸ்ட்டில் அதை கொதிக்கே நம்ம வந்து கரைச்சி கொடுத்துக்கலாம். நான் டேஸ்ட் கொடுப்போம். ஃபைனலாக நம்ம புளி தாங்க லாஸ்ட்டில் தாங்க நம்ம போட்டுருங்க. புளியை நீங்கள் போகிற பண்ணி 2 டைம் வாஷ் பண்ணிடுங்க. எதுக்குன்னா நமக்கு வந்து கல் மண் இருக்கும். ஸோ சொல்ல முடியாது சில நேரங்கள் புளியில். ஸோ அதனால தான் நான் வாஷ் பண்ணி தான் எப்பயுமே இதில் இருக்கோ இல்லையோ பட் நான் வாஷ் பண்ணி தான் போடுவேன். லைட்டாக லைட்டாக தண்ணியில் அலசிட்டு அப்படியே அதை வடிச்சு விட்டுருங்க. நேரத்தில் ஓடாக இருக்கும். ஸோ அதில் டஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அப்படி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்பயுமே புளி என்ன லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு தான் கொஞ்சம் அதில் கரைக்கி விடுவேன்.
ஸோ நீங்கள் அந்த மாதிரி இந்த அளவு சளைச்சிட்டு அப்போ நீங்கள் வந்து கரைச்சி விடுங்க புளியை. இப்போ நான் வந்து புளி கரைச்சி ஊற்றிட்டேன். அவ்வளோதான். இதில் அப்படியே 10 நிமிஷம் கொதிச்சிடும் அப்படி இறக்கி வச்சுட்டா பூண்டு குழம்பு ரெடி. 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் முன்னாடி வெங்காயம் வெள்ளைப்பூண்டு உரிச்சு வச்சிட்டிங்கன்னா போதும். மற்ற எல்லாமே டக்கு 5 செகண்ட் முடிச்சிடலாம்.